எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சிக்மா மேல்ஸ் வந்து கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சோசியல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம, அத எப்படி ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய பேஷன் ஒர்க்கா இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷன் ஒர்க்கா இருக்கலாம். அந்த ஒர்க்க யாரோ ஒரு பெர்சன் கிட்ட காமிச்சு ஒரு அப்ரூவல் வாங்க போறீங்க. இல்ல இந்த பெர்சன் கிட்ட காமிச்சு ஒரு கமெண்ட் குடுங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்றத நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த பெர்சன் வந்து உங்களுடைய அந்த ஒர்க்க வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்ல இருக்கிற நல்ல விஷயங்கள சொல்லலாம். அதே சமயத்துல அந்த ஒர்க்ல இருக்க சில மிஸ்டேக்ஸா இருக்கலாம். இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்த இடத்துல சில நேரங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியான கிரிட்டிசிசம் சில பேருக்கு அமையும். ஈஸியான கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள டெவலப் பண்ற மாரியான கிரிட்டிசிசம். சில பேருக்கு வந்து ரொம்ப ஹார்டான கிரிட்டிசிசம் அமையும். இந்த விஷயங்கள வந்து சில பேர் சில காரணங்களால வந்து உங்கள டவுன் பண்ண கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் இத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பெர்சனுடைய ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அந்த பெர்சன் அந்த அந்த பெர்சன் நோக்கி எரியப்படுற த்ரோ பண்ணப்படுற கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ வந்து நீங்க எந்த அளவு ஹேண்டில் பண்றீங்க, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம எமோஷன்ஸ ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க கண்ட்ரோல் செய்ய முடியும். சோ, இந்த இடத்துல ஒரு ஒரு பெர்சனுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கூடவே விளையாடுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தகுதி உடையது தான் இந்த கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எந்த அளவு ஒரு பெர்சன் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றானோ, அந்த அளவு அவனுடைய எமோஷனல் வெல் பீயிங்க வந்து அவன் காப்பாத்திக்கலாம். இப்போ சில நேரங்கள்ல வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள டவுன் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும். நெறைய இடங்கள்ல வந்து உங்கள டவுன் பண்றதுக்காகவும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள எப்படி வந்து டவுன் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு 3வது பெர்சன் உங்களுக்கு யாருன்னே தெரியல. அந்த பெர்சன் வந்து உங்க வொர்க்க பார்த்து நீங்க இது சரியா பண்ணியிருக்கலாம். நீ சரியா பண்ணல அப்படின்ற மாரி, அத வந்து மிஸ்டேக்ஸ கண்டுபிடிச்சு உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, அத நீங்க பெருசா கண்டுக்க மாட்டீங்க. ஆனா இதுவே வந்து உங்களுடைய வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸா இருக்கலாம். உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அது உங்கள வந்து பயங்கரமா டவுன் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ உடைக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க செஞ்சுட்டு இருக்க வொர்க்க கூட விட வச்சுரும். இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ட்ரெஸ்ட்ட கூட இழக்க வைக்கிற அளவு கிரிட்டிசிசம்க்கு வந்து இங்க தகுதி இருந்துட்டு இருக்கு. இது எந்த மாரியான வகைகள்லாம் உங்கள நோக்கி போடப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "உனக்கு எதுக்குப்பா இந்த மாரியான வேலையெல்லாம்? உனக்கு எதுக்குப்பா பெரிய மனுஷங்க பண்ற பிசினஸ்லாம்? நீ பாட்டு வேலைய பார்க்க வேண்டியது தானே! உனக்கு எதுக்கு இந்த வேல? நெனப்பு தான்ப்பா பொழப்ப கெடுக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இத தூக்கி ஓரமா வச்சுட்டு உன் வேலைய பாருப்பா அப்படின்ற மாரியான விஷயங்கள இங்க நெறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து நம்ம எல்லாரையுமே கனவு காண சொல்லியிருக்காரு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ, அத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம கனவு கண்டுட்டே இருக்கணும். நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அர்த்தமே இல்லாத ஒரு பழமொழி. ஏன்னா நெனப்பு தான் உங்க பொழப்பையே உருவாக்கும். நீங்க கார்ல போற மாரி நெனச்சு பார்க்கணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க எதிர்பார்க்கிற பணம் இருக்கிற மாரி நெனச்சு பார்க்கணும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ற மாரி நெனச்சு பார்த்தா மட்டும் தான், அது உங்க மனச வந்து அத நோக்கி ஓட வைக்கிறதுக்கு தகுதியாக்கும், சக்தி குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால இந்த மாரியான கிரிட்டிசிசம் நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும். இது பண்ணாத, இது வேஸ்ட்டு. உன்னால தான் முடியுமா? அப்படின்ற மாரி யாராவது கேட்டாங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தையும், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், சுட்டிக்காட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து, கன்ஸ்ட்ரக்டிவாவும் பண்ணிட்டு இருப்பாங்க, டிஸ்ட்ரக்டிவாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவான சுட்டிக்காட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வொர்க்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ, இல்ல நீங்க நடந்துக்கிற விதத்த ஒரு பெர்சன் வந்து சுட்டிக்காட்டுறாங்க. நீங்க இந்த மாரி நடந்துக்கோங்க, இந்த மாரியான வொர்க்க பண்ணுங்க. இது உங்கள முன்னேற்றும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சுட்டிக்காட்டுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட தவறுகள வந்து கிளீனா உங்களுக்கு காட்டணும். நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கிளீனா காட்டணும். உங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது விஷயம், உங்கள அடுத்த லெவலுக்கு அந்த மிஸ்டேக்ஸ வந்து சுட்டிக்காட்டுற அந்த கிரிட்டிசிசம் கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். இந்த மாரி கிரிட்டிசிசம் உங்கள நோக்கி போடப்பட்டா, தயவு செஞ்சு அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் அவங்களோட டெவலப்மென்ட்க்காக வருது அப்படின்றத கிளியரா தெரியும். இதுவே டிஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள கீழ தள்றதுக்கே வரும். உங்கள முன்னேத்துறதுக்கு வர்றது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்ற மாரி, உங்கள டவுன் பண்றதுக்காகவே சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிரிட்டிசிசம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
இது வந்து சம்டைம்ஸ் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றது வித்தியாசமா இருந்துட்டு இருக்கும். ஒருத்தரோட பாடிய வச்சு தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னுடைய உடம்புக்கும் நீ பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்ல. நீ இவ்ளோ குள்ளமா இருக்க, நீ இவ்ளோ ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வொர்க்க ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்காகவே அந்த வொர்க்ல இருக்கிற தவறுகள சுட்டி காமிச்சு, இதுக்கப்புறம் நீ இத பண்ணவே கூடாதுன்ற ரேஞ்சுக்கு சுட்டி காமிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எமோஷனோட விளையாடுறதுக்காக உங்களுடைய பாடி போஸ்டரா இருக்கலாம், ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். அத வச்சு நீங்க நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி, இந்த வொர்க்க நீ பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது, பண்ண விட மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். உங்கள டவுன் பண்ணி உங்களோட செல்ஃப் எஸ்டீம லோ பண்ற மாரியான எந்த விஷயமா இருந்தாலுமே, அது டிஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். இந்த விஷயத்த சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள் காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. காதுலயே வாங்கிக்காம இருக்கிறது மட்டும் தான், அந்த கிரிட்டிசிசம் சொல்றவங்கள வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு சமம். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இவங்க பாதிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஆப்போசிட் பெர்சனுக்கு போயிடும்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 2வது டைப் அவங்க என்ன மாரியான விஷயம் செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த ஏத்துக்கும்போது மட்டும் தான் அவங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும்னு நம்புறவங்க தான் இந்த சிக்மா குவாலிட்டில இருக்க பீப்பிள். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிசிசம் வருது. யாராவது உங்க வொர்க்க பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. "தம்பி நீ இந்த மிஸ்டேக் பண்ற. இந்த மாரிலாம் உங்களுக்கு வருது. நீ இதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, முதல்ல சொல்ற பெர்சன நோட் பண்ணுவாங்க. ஒரு பெர்சன் நோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற பீப்பிள்ஸ் அதாவது உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து ஒரு கேரக்டரைசேஷன்ல இருந்துட்டு இருப்பாங்க. நல்லவங்க, கெட்டவங்க, வினோதர்கள், ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்றவங்க இந்த மாதிரியான பீப்பிளா இருந்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து யார் யாரு என்னென்ன கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்பிள். ஓகே இவர் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டில இருக்க பீப்பிள் ரொம்ப நல்ல மனுஷன். இது இவரு ஏதாவது சொல்றாரா கேட்டுப்போம். இவங்க வந்து ரொம்ப மோசமான ஆட்டிட்யூட் இருக்கிற பெர்சன்ஸ். இவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருப்போம்னு சொல்லிட்டு எல்லார பத்தின டீட்டெயில்ஸுமே அவங்க டேட்டா பேஸ்ல வச்சிருக்கிறதுனால, யார்கிட்ட இருந்து கிரிட்டிசிசம் வருதோ, அந்த எங்கருந்து வருதோ அந்த கிரிட்டிசிசம அத பேஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. எல்லார் சொல்ற கிரிட்டிசிசத்தையுமே காதுல வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா, சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய வொர்க்க விட, கிரிட்டிசிசம்ம விட அவங்களுடைய தூக்கம் தான் முக்கியம். அவங்களோட வெல் பீயிங் தான் முக்கியம். அவங்களுடைய ஹெல்த் தான் முக்கியம். இது எல்லாத்தையுமே நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெல் பீயிங் போயிடும் அப்படின்றதுனால, யார்கிட்ட இருந்து என்ன வார்த்தைகள் வருதோ, அந்த மனிதருடைய அந்த குணத்த பொறுத்து தான் அவங்க அந்த கிரிட்டிசிசமே எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா மனசளவுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீசென்ட்டா நல்லவங்களா இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பாம்பு மாரி ரொம்ப நாக்குல தேன் தடவி பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கைண்ட் ஆஃப் பீப்பிள வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பிரிச்சு வச்சுக்க கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த கிரிட்டிசிசம் நம்ம காதுல வாங்கிக்கணும், எத நம்ம காதுல வாங்கக்கூடாதுன்றத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிக்மாவோட ஒரு ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஹார்ஷான வர கிரிட்டிசிசம் வந்து யார்கிட்ட வருதோ அத பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது மூலியமா கிரிட்டிசிசமே அவங்க எடுத்துப்பாங்க. அதே சமயத்துல வந்து அந்த பெர்சன் அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபிகேஷன் மூலியமா அந்த மரியாதை யாருக்கு நம்ம குடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ 3வது விஷயம் சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து என்ன மாதிரியான ஒரு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க கிரிட்டிசிசம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா அதோட பாசிட்டிவ் சைட மட்டும் எடுத்துப்பாங்க. ஏன்னா, இப்ப இந்த உலகத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது கொட்டி கிடக்குது. எங்க திரும்பினாலும் உங்களுக்கு இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்ன மாரியான வொர்க்கும் நீங்க செய்யலாம். என்ன மாரியான ஒரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலியமாவும், இப்ப இருக்கிற நம்ம டைம் மூலியமாவும். இந்த ஜெனரேஷன்ல வந்து அந்த ஒரு வரம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா நீங்க எது வேணா கத்துக்கலாம். ஆனா, இங்க இருக்கிற பெரிய டிராபேக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற பீப்பிள்னால கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த ஹேண்டில் பண்ணவே முடியறதில்ல. யாராவது ஒருத்தர் நம்மள ஹார்ஷா பேசிட்டாலோ, யாராவது ஒருத்தர் நம்மள திட்டிட்டாலோ, அத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமே இங்க நெறைய பேருக்கு தெரியல. ஆனா, யாராவது நம்மள ஒருத்தர் திட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் நம்மள குறை சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் நம்மள டவுன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இங்க பார்க்கணும். ஏன்னா, இங்க வந்து உங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்க மேல வர்றத விட, உங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நீங்க இன்னும் மேல வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். இத வந்து ஒரு ஃபார்முலாவாவே சிக்மா பீப்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க டவுன் பண்றதுக்காக அடிக்க தான் அவங்க இன்னும் மேல வந்துட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். சும்மா இருந்தவன சொரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டேன்ற ரேஞ்சுக்கு பாசிட்டிவ் சைட மட்டும் தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு கிரிட்டிசிசமா இருந்தாலுமே அத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டெவலப்மென்ட் மோட்டிவ் இவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். குரோத் இன்டென்ஷன் அதிகமா இருந்துட்டே இருக்கும். நான் பெரிய ஆள் ஆகணும், நான் வளரணும், நான் நிச்சயமா பெரிய ஆள் ஆவேன். எனக்கு இது கண்டிப்பா வேணும். நான் இது மாரி நடந்தே தீரணும் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குரோத் மைண்ட் செட் இந்த சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்கு எப்பவுமே இருக்கிறதுனால, இதோட பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆப்வியஸா கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் உங்கள நோக்கி போடப்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல உங்களுடைய கேரக்டர பேஸ் பண்ணி சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம அத மேனேஜ் கூட பண்ண முடியாது. ஏத்துக்க கூட முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோம்னா, சில நேரங்கள்ல சில ஹார்ஷான கிரிட்டிசிசத்துக்கு பின்னாடி கூட, ஒரு தவறான பீப்பிள் குடுக்குற கிரிட்டிசிசம் பின்னாடி கூட ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்பளுக்கு. அத தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த டைம்ல கிரிட்டிசிசம் வந்து ஏத்துக்கிறதுக்கு கசப்பா இருந்தாலுமே கூட,
கொஞ்ச நாள் கழிச்சு அத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து, அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு, அது மூலியமா டெவலப் ஆவது தான் சிக்மாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ரூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எப்படி இவங்க கிரிட்டிசிசத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷன் விசஸ் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாரி வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. இந்த கேம் வந்து சிக்மா பீப்பிள் எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ உங்க எமோஷனோட மத்த பீப்பிள் விளையாடுறதுக்காக தான் உங்கள வந்து தப்பா கிரிட்டிசிசம் பண்ணி டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க மூட் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மூட நான் கெடுக்கணும் இப்போ. அப்ப என்ன பண்ணணும்? டைரக்ட்டா வந்து என்னப்பா இது இந்த வேலை பார்க்குற, சரியே செய்ய மாட்ற, என்னப்பா ட்ரெஸ்ஸிங் பண்ற, என்னப்பா ஹேர் ஸ்டைலு, மாத்தணும்ப்பா அதெல்லாம், நீ அப்பதான்ப்பா நீ முன்னேறுவன்னு சொல்லிட்டு உங்கள டவுன் பண்றதுக்காக உங்களோட எமோஷனோட விளையாடி கிரிட்டிசைஸ் பண்ணி, உங்கள டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நீங்களே உங்க எமோஷன விளையாடிட்டு இருந்தா, உங்களோட எமோஷன்ஸோட எப்படி நீங்க ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணி வச்சிருந்தா, இததான் சிக்மா பண்ணிட்டு இருப்பாங்க. சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறதுனாலயும், எந்த இடத்துல எந்த எந்த எமோஷன் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சினிமா மூவி மாரி ப்ளே பண்ணுவாங்க. அதாவது கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு கோவமே வராது. ஆனா இந்த இடத்துல கோவத்த காமிச்சா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த விஷயத்த அடைய முடியும் அப்படின்றதுக்காக, கோவம் அப்படின்னு சொல்லப்பட்ட எமோஷன ப்ளே பண்ணுவாங்க. அதே சமயத்துல சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு இடத்துல காமிக்கணும்ன்றதுக்காகவே சந்தோஷமான எமோஷன ப்ளே பண்ணுவாங்க. அப்ப அந்த எமோஷன ப்ளே பண்றது அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து, அவங்க கண்ட்ரோல மீறி நடக்கிற ஒரு விஷயமா இல்லாம, அவங்களுடைய பெனிஃபிட்காக அவங்களுடைய சாதகமான ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி அத அடையறதுக்காக யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எமோஷன பொறுத்து தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க யார்கிட்ட என்ன மாரி எமோஷன காட்டுறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆக போறீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லார்கிட்டயுமே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லார்கிட்டயுமே முறைச்சிட்டு இருந்தீங்கனாலும் தோத்துருவீங்க. அப்ப எங்க சிரிக்கணும்? எங்க முறைக்கணும்? எங்க கீழ போணும்? எங்க மேல போணும்? எங்க குனியணும்? எங்க கை தட்டணும்? எங்க கைக்கு தட்டாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கணும்? எங்க மௌனமா இருக்கணும்? எங்க சத்தம் போடணும்? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த நம்ப எமோஷன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. அந்த எமோஷன்ஸோட நாலேட்ஜ் உங்ககிட்ட இருக்குது. அந்த எமோஷன்ஸ நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா, உங்கள அடிச்சுக்கவே இங்க முடியாது. அந்த ஒரு எமோஷன்ஸ ப்ராப்பரா பார்த்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால, சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிளோட எமோஷன்ஸோட யார் விளையாட அவங்களோட எமோஷன்ஸ வந்து ஒரு கண்ணாடி மாரி தூக்கி கல் எடுத்து உடைக்கலாம்ன்னு ட்ரை பண்ணாலும், உடைக்கவே முடியாது. அதுக்கான காரணம் அவங்க எமோஷன்ஸ்ல அவங்களே விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சிக்மாவுடைய ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் எப்படி கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுடைய கனவ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் மட்டும் இல்ல வாழ்க்கையில நெறைய விஷயத்த நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கனவு இருந்துட்டு இருக்கு. அது எந்த கனவா வேணா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பணக்காரன் ஆகணுன்ற கனவா இருக்கலாம். இல்ல இந்த மாரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழணுன்ற கனவா இருக்கலாம். இல்ல நீங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற கனவா இருக்கலாம். இந்த கனவுகளுக்கு பின்னாடி நீங்க ஓட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள வந்து தடுக்கி விட்டு கீழ தள்ளாலுமே கூட சரி, உங்கள எதுவுமே யாரும் செய்ய முடியாது. முக்கியமா உங்களுடைய எமோஷன்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த விஷயத்திலயும் விளையாட முடியாது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மிராக்கிள்ஸ் ஹேப்பன் தோஸ் ஹூ ஃபாலோ தியர் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கனவுகள ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? உங்களுடைய சுயமரியாதையுமே வந்து பெரிசாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, உங்கள ஒரு உன்னதமான மனிதராவும் நீங்க மாத்திக்க முடியும். சுத்தி இருக்கிற எந்த ஒரு அப்ஸ்டக்கிளும் உங்கள எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் வந்து எப்பவுமே கோல்ஸ் ஓரியன்டடா இருந்து ஒரு சின்ன கோல், ஷார்ட் டெர்ம் கோல்ஸா இருக்கலாம், லாங் டெர்ம் கோலா இருக்கலாம். அத நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதனால கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. பெருசா பாதிக்காது. ஏன்னா என்ன காரணம்னா வந்து ஒரு பெரிய பிக்சரா பார்ப்பாங்க லைஃப்ப. இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஒரு குழா சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, பார்க்கிங் சண்டை இந்த மாரி சின்ன சின்ன சண்டைகள் நம்மள சுத்தி போய்க்கிட்டே தான் இருக்கும். இந்த மாரி நேரங்கள்ல வந்து இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னா, பெரிய பிக்சரா பார்ப்பாங்க. லைஃப் வந்து நம்ம பெருசா பார்க்கணும். மேல டாப்ல இருந்து பார்க்கிறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டாப்ல இருந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்காக வரல. நம்மளுடைய கனவு மிக பெருசு. நம்ம இந்த இடத்துல இந்த மாரி போக போறோம். இந்த சின்ன சின்ன சண்டைலாம் நம்ம காதுலயே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க கோல் ஓரியன்டடா இருக்கிறதுனால. உங்களுடைய கனவுல நீங்க எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப எந்த ஒரு கிரிட்டிசிசமும் உங்கள எதுவுமே செய்யாது. உங்களோட ரூட்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க. அத விட இதோட இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தங்கத்த தேட ட்ரை பண்றதுக்காக வைரத்த நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாரி இன்னைக்கு இருக்கிற உங்கள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன கிரிட்டிசிசம் யோசிச்சு தலையில கை வச்சு உட்காந்துட்டீங்கன்னா, ஸ்டெப் எடுக்காம, உங்களுடைய வைரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இதோ வந்துட்டே இருக்கு. எப்போ பக்கத்துல கூட இருக்கலாம். நீங்க தேடிட்டு இருக்கலாம். இல்ல கொஞ்சம் தூரம் கூட இருக்கலாம். அத நீங்க தேடி மூவ் பண்ணி போக முடியாம போயிடும். அதனால தங்கத்த தேடுற வேட்டையில வைரத்த விட்டுறாதீங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ப பிக்சரா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே இது வேணும்னா, அத நோக்கி நீங்க டிராவல் பண்ணுங்க. சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கிரிட்டிசிசம்லாம் காதுல வாங்காதீங்கன்னு சொல்லப்படுறது தான்
சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிளோட ஒரு உன்னதமான ஒரு ரூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சீரியஸா தெரியிற ஒரு விஷயம், இன்னைக்கு நம்மள வந்து ஓவரா வாட்டி வறுக்கிற ஒரு விஷயம், 5 வருஷம் கழிச்சோ, இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட பயங்கரமா நம்மள வந்து கொல்லுன்னு சிரிக்க வச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு காமெடியா தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாரி தான் நம்மள சுத்தி இருக்கிற கிரிட்டிசைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து நம்மளுடைய வேலைய தடுக்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓவரா நம்மள வந்து டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம காது குடுத்துட்டு இருந்தோம், காது குடுத்து கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நிச்சயமா நம்ம வந்து தோத்துருவோம். அதே சமயத்துல அவங்க சொல்றத கொஞ்சம் கவனிச்சோம், கொஞ்சம் உணர்ந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு காமெடி பீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சில விஷயங்கள மீனிங்ஃபுல்லா பண்ண முடியாதனாலயும், அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தாட் இருக்கிறதுனாலயும், அடுத்தவங்களோட வேலைய கெடுக்கிறதுக்காக ஒரு ஆயுதமா கையில எடுக்கிறது பேர் தான் கிரிட்டிசிசம். ஸோ அந்த விஷயத்த பார்த்து அவங்க வந்து ஒரு ஃபன்னி பீப்பிளா வந்து நம்ம கடந்து போகும்போது மட்டும் தான், கிரிட்டிசிசத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கவும் முடியும். அதே சமயத்துல ஒரு ஃபன்னியஸ்ட் பார்ட்டாவும் மாத்தி, உங்களோட எமோஷனல் வெல் பீயிங்கும் காப்பாத்தி, உங்களோட லட்சியத்தையும் அடைய முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.